அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லி, இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய வல்லமைகள், இதை செய்வதென்பது என்னை தவிர வேறு யாராலும் இங்கே சாத்தியமில்லை. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்கிற ரீதியில நிறைய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், வானத்தை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வானம் என்னால் படைக்கப்பட்டது, வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சியிலிருந்து உண்டானது, வானம் படைக்கப்பட்டது, இன்னும் பூமி படைக்கப்பட்டது, மலைகள் படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அதே போல திருமணத்தினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைத்தது என்பது அல்லாஹின் அத்தாட்சி என்று சொல்லுகிறான். நமக்கான மனைவிமார்கள் அல்லது பெண்களுக்கேற்ற கணவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் சொல்றான். காரணம், யாராலும் சேர்ந்து வாழ முடியாத நபர்களோடும் கூட அவர்களுக்கான ஜோடிகள் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் மோசமான ஒரு சர்வாதிகாரியாக வாழ்ந்தவன் ஹிட்லர், இரண்டாம் உலகப் போருக்கான அடிப்படை காரணியாக இருந்தவன். ஆனால் அவனோடும் மன ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு ஜோடி, அவனும் காதல் என்கிற பெயரில் ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததை நாம் செய்திகளில் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கேற்ற ஒரு ஜோடியை நாம் படைத்திருக்கிறோம், இது என்னுடைய அத்தாட்சின்னு சொல்றோம். இந்த வரிசையில் நாம் பார்க்கிறோம், தூக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹாரி, இரவிலேயும் பகலிலேயும் நீங்கள் தூங்குவதிருக்கிறது, அது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்றான். வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது என்பதற்கு ஒப்பாக தூக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் என் அத்தாட்சி என்று சொல்லுகிறான்னு சொன்னா, தூக்கத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, ஏராளமான ஆச்சரியமான சம்பவங்கள் இருக்கிறது, இறைவனை நினைவு கூறக்கூடிய செய்தி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தூக்கம் குறித்து குர்ஆன் பேசும் பொழுது அதை அத்தாட்சின்னு சொல்லுதுன்னு சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், எந்த விதத்தில் அது அத்தாட்சியாக விளங்குகிறதுன்னு பார்த்தா, குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 15வது அத்தியாயத்தில் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலையும் சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலையும் சரி, தூக்கம் சார்ந்த செய்திகளை சொல்றார். கஹஃப் வாசிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். குகைவாசிகள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய ஈமானை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக குகையில் அவர்கள் உறங்கிய செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அல் கஹஃபில் சொல்லும் பொழுது சொல்றார், ஸலாஸன் மிஅத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ. அந்த குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாலிபர்கள் எல்லாம் குகையில் 309 வருடங்கள் தூங்கினார்கள். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சியின் மூலம் அந்த வாலிபர்களை 309 வருடங்கள் அந்த குகையில தூங்க வைத்தான். தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை எப்படி வெளிப்படுத்தினான் என்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் கண்களை திறந்திருந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வெளியிருந்து யாராவது பார்த்தாலும் கூட இவர்கள் தூங்குகிறார்களா, இறந்து விட்டார்களா என்று நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கண்களை திறந்த நிலையில 309 வருடங்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இந்த தூக்கம் சார்ந்த செய்தியில் தொடர்ந்து பேசுகிறான். அவர்கள் ஒரே பக்கமாக படுத்து அது உடலை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை வலதுபுறமும் இடதுபுறமும் நாம் திருப்பி திருப்பி படுக்க வைத்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது மாதிரி தன்னுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்துவதற்காக, இறைவனை பற்றி நாம் சிந்திப்பதற்காக உறக்கம் சார்ந்த செய்திகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். மார்க்கம் சொல்லும் பொழுது இந்த தூக்கத்தை மவுத் என்று சொல்லுகிறது. குர்ஆனை பொறுத்தவரை தூக்கம் என்பது, இஸ்லாத்தை பொறுத்தவரை அது ஒரு சிறிய மவுத்தாக இருக்கிறது, மரணம். எனவேதான் இஸ்லாம் பேசுகிறது, நீங்கள் தூக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் இறைவனால் அது மன்னிக்கப்பட்டது. தூக்கத்தில் ஒருவர் ஏதாவது தவறான செயல்பாடுகளை செய்துவிட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய பட்டோலை சுருட்டப்பட்டு விடும். ஒரு அடியான் தூங்குறான்னு சொன்னா அவனுடைய பட்டோலை சுருட்டப்பட்டு விடும். தூக்கத்தில் செய்யப்படக்கூடிய விஷயங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த தூக்கம் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. தூங்கும் பொழுது நாம் துஆ ஓதி விட்டு தூங்குகிறோம். அர்த்தத்தை நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமான்னு பார்க்கணும்.
தூக்கம் போறோம்னு சொன்னா என்ன துவா ஓதணும்? அல்லாஹும்ம இறைவா பி இஸ்மிக்க உன்னுடைய பெயரை கொண்டுதான், அமூத்து நான் மரணிக்கிறேன், வஹ்யா இன்னும் உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் உயிர் தெளிந்து வருகிறேன் என்று அதனுடைய பொருள். அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் மரணிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறோம். தூங்கி எந்திரிச்சவன நாம் என்ன ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, ஒரு இறைவனுக்குத்தான் எல்லா புகழும், அஹ்யானா பஅதமா அமாதனா, மரணித்ததற்கு பின்னால் எங்களை உயிர் தெழ செய்தானே அத்தகைய இறைவனுக்குத்தான் எல்லா புகழும்னு சொல்றோம். அப்படியானால் ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு நாளும் சரி உறங்கக்கூடிய நேரத்தில் மரணத்தை நோக்கிய நெருக்கமான பயணத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்புகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூக்கம் எப்படி இருந்தது? ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலை தொட்டும் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபு தொழுகைக்கு பின்னால் தூங்குவதை வெறுத்தார்கள். ஒருபோதும் மக்ரிபுக்கு பின்னால் தூங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை, வெறுத்தார்கள். அதே நேரத்தில் இஷாவிற்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள். இஷாவுக்கு பின்னாடி பேசுவதை வெறுத்தார்கள், மக்ரிபுக்கு பின்னால் தூங்குவதை வெறுத்தார்கள் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இஷாவுடைய தொழுகை தொழப்பட்டு விட்டால் உணவுக்கான தேவை முடிந்ததும் நீங்கள் உடனடியாக உறக்கத்தை நோக்கி சென்றுவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. அப்படி போகும் பொழுதுதான் ஒருவர் தஹஜ்ஜத்திலிருந்து தன்னுடைய இபாதத்தின் பயணத்தை தொடர முடியும். இஸ்லாம் உறக்கம் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு போர்க்களத்திற்கு பயணம் சென்று விட்டு மீண்டும் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடைகிறார்கள். என்ன ஆலோசனை செய்யப்படுதுன்னா, இங்கே நாம் உறங்க வேண்டும், மீண்டும் எழுது தொழுது விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுப்பாளராக நியமனம் செய்துவிட்டு எல்லா நபர்களும் தூங்குகிறார்கள், ரசூலுல்லாஹும் தூங்குகிறார்கள். கடைசியில் பிலால் ரலியல்லாஹு தூங்கி விடுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை தப்பிவிட்டது. ஃபஜ்ர் தொழுகை தவறிவிட்டது. சூரியனுடைய கதிர்கள் முகத்தில் படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். எழுந்ததற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு கேட்கிறார்கள், உங்களை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்ப சொல்லிட்டு படுத்திருந்தோம், நீங்கள் எழுந்திருக்கவில்லையே, தொழுகை தவறிவிட்டதே. யா ரசூலுல்லாஹ், உங்களை எந்த இறைவன் தூங்க வைத்தானோ அதே இறைவன் தான் என்னையும் தூங்க வைத்து விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலிருந்து நாம் தள்ளி வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும், இது ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நகர்ந்து சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை கலாவாக தொழுதார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தவறுதலாக செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஒரு நபருடைய தொழுகை தப்பிவிட்டால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுப்பதன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு பாடமாக சொல்லி தந்திருக்கிறான் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உறக்கம் ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்தும் கட்டுப்பட்டது. அதை நாம் இஷாவிற்கு பின்னால் சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது தஹஜ்ஜத்திலிருந்து எல்லா இபாதத்துகளும் மிகச்சரியாக நிறைவேற்றப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் தூங்க போகக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலேயும் இது இறைவன் எனக்கு என் மீது செலுத்தப்படக்கூடிய அத்தாட்சி என்பதை விளங்கி தூக்கத்தை நிம்மதியாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், எந்த ஒரு நபருக்கு ஒரு நியமத் இழக்கப்படுகிறதோ அவங்களுக்கு தான் அதனுடைய நன்மை தெரியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், படுத்தோம், தூங்கிட்டோம், எந்திரிச்சிட்டோம், இதுல என்ன இருக்குதுன்னு நினைப்போம். யாருக்கு அல்லாஹ் தூக்கத்தை கைப்பற்றிக் கொள்ளுகிறானோ அவர்களுக்கு தான் அதனுடைய மகத்துவம் தெரியும். ஒன்றல்ல, இரண்டல்ல, எத்தனை மருந்து மாத்திரைகள் உண்டு விட்டு நீங்கள் உறங்கினாலும் கூட இயற்கையான முறையில் இறைவன் தரக்கூடிய அந்த தூக்கத்திற்கு ஒருபோதும் அது ஈடாக ஆகாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உறக்கம் அல்லாஹ் தரக்கூடிய நியமத். அந்த நியமத்திற்கு நாம் நன்றி செலுத்தி வாழும் காலமெல்லாம் இறைவனின் அருட்கொடைகளை நினைத்து வாழக்கூடிய நல்ல அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.